கோவையில் தேசிய அளவிலான கபடி போட்டி வரும் ஜனவரி 10ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதில் கலந்து கொள்ள இந்தியாவில் உள்ள 21 மாநிலங்களில் இருந்து 26 அணிகள் பங்கேற்றுள்ளதாக யுவா கபடி போட்டியின் ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையைச் சேர்ந்த விளையாட்டு ஊக்குவிப்பு நிறுவனமான எலிவேட் இந்தியா ஸ்போர்ட்ஸ் அமைப்பு கோவை கற்பகம் பொறியியல் கல்லூரியில் கடந்த 14ஆம் தேதி முதல் ஜனவரி 10ஆம் தேதி வரை யுவா கபடி என்னும் 11வது தொடர் பதிப்பை நடத்தி வருகிறது. இதுகுறித்த செய்தியாளர் சந்திப்பு கோவை உப்பிலிப்பாளையத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் இன்று நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய யுவா கபடி தொடரின் தலைமை நிர்வாக அதிகாரி விகாஸ் கே கவுதம் மற்றும் போட்டியின் இயக்குனர் ஹரிஸ் பிரசாத் ஆகியோர் கூறுகையில், கோவை கற்பகம் பொறியியல் கல்லூரியில் நடைபெறும் இந்த கபடி போட்டிகளில் கலந்து கொள்ள 21 மாநிலங்களைச் சேர்ந்த 26 அணிகள் பங்கேற்று வருகின்றது. இந்த போட்டிகளானது 1, 2, 3 என 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 3வது மற்றும் 2வது பிரிவுகளில் தலா 37 போட்டிகளும் 1வது பிரிவில் 29 போட்டிகளும் நடைபெற உள்ளது என்றனர். இந்த போட்டியில் வலுவான அணிகளான தமிழ்நாட்டைச் சேர்ந்த சென்னை தமிழாஸ், கற்பகம் ரைடர்ஸ் மற்றும் பழனி டஸ்கஸ் ஆகிய 3 அணிகள் இடம்பெற்றுள்ளது. மற்ற மாநிலங்களான ஹரியானாவிலிருந்து 3 அணிகளும் ராஜஸ்தானில் இருந்து 2 அணிகளும் பலம் வாய்ந்தவையாக விளங்குகிறது என தெரிவித்தனர். கடந்த 10 யுவா கபடி தொடரின் பதிப்புகளில் தமிழகத்தைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட வீரர்கள் விளையாடினர். அவர்களில் 16 பேர் ப்ரோ கபடி லீக்கிற்கு தேர்வாகி விளையாடி வருகின்றனர். இது இந்தியாவின் கபடி அரங்கில் மிகப்பெரிய உயரமாக கருதப்படுகிறது. தமிழகம் போல இந்த தொடர்களில் விளையாடிய பிற பகுதிகளைச் சேர்ந்த 120க்கும் மேற்பட்ட வீரர்கள் ப்ரோ கபடி லீக்கில் இடம் பிடித்துள்ளனர் என தெரிவித்தனர். மொத்த பரிசுத் தொகை 20 லட்சம் ரூபாய் எனவும் இதன் இறுதிப் போட்டி அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் நடைபெறும் என தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஹரிஷ் பிரசாத். இந்த டோர்னமெண்ட்டோட டைரக்டர். என் பக்கத்தில் இருக்கிறது விகாஸ் கௌதம், எலிவேட் ஸ்போர்ட்ஸோட CEO. நாங்கள் எலிவேட் ஸ்போர்ட்ஸ் சென்னை பேஸ் கம்பெனி யுவா கபடி சீரீஸுங்கிற ஒரு டோர்னமெண்ட் நடத்துகிறோம். இது வந்து நேஷ்னல் லெவல் டோர்னமெண்ட் அக்ராஸ் த கண்ட்ரி நடக்குது. இது வரைக்கும் 10 எடிஷன்ஸ் நடத்தியிருக்கோம். இதுக்கு முன்னாடி இது வந்து 3rd எடிஷன் தமிழ்நாடுல நடக்குது. அதில் ஃபஸ்ட்டு டைம் கோயம்புத்தூரில் நடக்குது. இது வந்து யுவா கபடி சீரீஸ் 11th எடிஷன் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மயிலேரிப்பாளையமில் நடத்துகிறோம். ஆல்ரெடி டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போன சனிக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் ஆனது. இது ஜனவரி 10ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இந்த டோர்னமெண்ட்டில் பார்த்திங்கன்னா 21 ஸ்டேட்லேருந்து 26 டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இது வந்து 3 டிவிஷனாக நாங்கள் பிரிச்சுருக்கோம். 3rd டிவிஷனில் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. அடுத்தது 2nd டிவிஷன், அப்புறம் 1st டிவிஷன். இதில் ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் வந்து 1st டிவிஷனில் போட்டிருக்கிறோம். அண்ட் அதுக்கு அடுத்தது லோவஸ்ட் பார்த்திங்கன்னா 3rd டிவிஷன். ஸோ தமிழ்நாடு டீம்ஸ் 3 டீம் இருக்குது. அதில் 3மே வந்து 1st டிவிஷனில் ஆடுறாங்க. அதில் 3 தமிழ்நாடு டீம்ஸ் பேர் வந்து ஒன்று சென்னை தமிழாஸ், பழனி டஸ்கஸ் அண்ட் கற்பகம் ரைடர்ஸ். இது வந்து ஒரே மேட்டில் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் எல்லா மேட்சஸ் நடத்துகிறோம். ஒரு நாளைக்கு 4 மேட்ச் நடக்குது. இந்த டோர்னமெண்ட்டில் பார்த்திங்கன்னா மொத்தம் 100 மேட்ச் மொத்தம் இருக்குது. இதிலிருந்து 6 டீம் குவாலிஃபை ஆகி யுவா ஆல் ஸ்டார்ஸுங்கிற ஒரு டோர்னமெண்ட்டுக்கு குவாலிஃபை ஆக போகிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா யுவா ஆல் ஸ்டார்ஸில் பார்த்திங்கன்னா 6 ப்ரோ கபடி டீமும் 6 யுவா கபடி சீரீஸில் குவாலிஃபை ஆகிற டீம்ஸும் விளையாட போகிறாங்க. இதில் ஒரு மேட்சஸ்க்கும் வந்து ப்ரைஸ் மணி இருக்குது. அதாவது ஒரு மேட்ச் வின் பண்ணுற அப்பியரன்ஸ் ஃபீன்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுக்குறோம். டிவிஷன் 3ல் பார்த்திங்கன்னா ஒரு டீம் வின் பண்ணுற மேட்ச் டீமுக்கு பார்த்திங்கன்னா 7,000 ரூபாய் ஒரு மேட்ச்சுக்கு. லூசிங் டீமுக்கு வந்து 3,000 ரூபாய். அதே வந்து அந்த டிவிஷன் சாம்பியன்ஸ் ஆனாங்கன்னா 1 லட்சம் ரூபாய். டிவிஷன் 2 பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கஸ்ட்டு. அதில் வின் பண்ணுற டீமுக்கு 21,000 ரூபாய், லூசிங் டீமுக்கு 9,000 ரூபாய். அந்த செகண்ட் டிவிஷன் சாம்பியன்ஸ் ஆனாங்கன்னா 1,50,000 ருபீஸ். டிவிஷன் 1 வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் டீமு. 3 ஹரியானா டீம், 3 தமிழ்நாடு டீம், 2 ராஜஸ்தான் டீம். அதில் வின் பண்ணுறவங்களுக்கு 45,000 ஒரு மேட்ச்சுக்கு, லூசிங் டீமுக்கு 15,000 ரூபாய், சாம்பியன்ஸ் ஆகிறவங்களுக்கு 2 lakh ருபீஸ்.